குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம செல் இன்டர்னல் ஆர்கனல்ஸில் அடுத்தபடியாக நியூக்ளியஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செல்லினுடைய பிரெயின், த பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது யார் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸை தான் என்னென்னு சொல்லுவோம், செல்லு இயக்க மையம். செல்லினுடைய இயக்க மையம் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த நியூக்ளியஸை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணினது யார்? Nucleus was first described by Robert Brown. So even உங்களுக்கு cell was first discovered by Robert Hooke. And nucleus describe பண்ணது ராபர்ட் ப்ரௌனு. இந்த இயர் ஆஃப் 1831. ஸோ 1831 தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. யார்? ராபர்ட் ப்ரௌனு. அண்ட் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஸோ இட் இஸ் எ மெட்டீரியல் ஆஃப் நியூக்ளியஸ். த மெட்டீரியல் ஆஃப் நியூக்ளியஸ் ஸ்டெயின்டு பை த பேசிக் டையை நம்ம யூஸ் பண்ணாவே நம்ம என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய குரோமேட்டின் ரெட்டிகுலேட்டை நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ குரோமேட்டேட் ரெட்டிகுலேட்டடு ஸ்டெயின்டு பை ஃப்ளெமிங். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் என்ன பண்ணாருன்னா, குரோமேட்டிக் ரெட்டிகுலேட் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெயின் மெத்தட் மூலமாக என்ன பண்ணார், ஸ்டெயின் பண்ணார் ஃபஸ்ட்டு. அண்ட் நியூக்ளியஸு இப்போது எல்லா உயிரினத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேரியஸாக இருக்குமா அப்படின்னா, சம் சேஞ்சஸை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தில் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்களில் நம்ம அதிகமாக பார்த்துட்ருப்போம். சம்டைம்ஸ் சம் செல்ஸ் ஹேவ் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் சம் மெச்சூர் செல்ஸ் லேக் நியூக்ளியஸ். லேக் நியூக்ளியஸ் மீன்ஸ் ஆப்சண்ட். லேக் மீன்ஸ் ஆப்சண்ட். ஸோ அப்போ வெல் எக்ஸாம்பிள், த நியூக்ளியஸ் ஆப்சண்ட் இன் மெச்சூர் செல்ஸ் ஆஃப் மேமலியன், பாலூட்டிகள் வகையில் வரக்கூடிய ஆர்பிசி செல்ஸில் நியூக்ளியஸு ஆப்சண்ட். ஸோ அதே போல் சீவ் டியூப் செல்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட். ஸோ சீவ் டியூப் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டியூப் செல்ஸ் ஆஃப் ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த எலிமெண்ட் செல்ஸில் என்ன கிடையாது அப்படின்னா, மெச்சூர் செல்லில் நியூக்ளியஸ் ஆப்சண்ட். ஸோ இப்போ பிளான்ட்டில் சீவ் டியூப்பில் ஆப்சண்ட். மேமலியனில் ஆர்பிசி செல்ஸில் நியூக்ளியஸு ஆப்சண்ட். அண்ட் நியூக்ளியஸினுடைய ஸ்ட்ரக்சரல் வியூவில் நமக்கு ராபர்ட் ப்ரௌன் எப்படி கொடுத்துருக்குறாருன்னா, மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சரல் வியூ பார்த்திங்கன்னா நல்லா என்வலப்டு நியூக்ளியஸு, ஓவல் ஷேப் இல்லையா? ஓவல் ஷேப்பில் அதில் என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸு, டிஎன்ஏ, குரோமேட்டின், ரைபோசோம்ஸு, அவுட்டர் ரெண்டு இன்னர், அதாவது 2 மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸு, டபுள் மெம்பரைனல் ஆர்கனல்ஸு, அண்ட் இன்டர்மீடியேட்டடு நியூக்ளியர் போர் என்ன இருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட். அதுக்கு அடுத்தபடியாக நியூக்ளியஸ் எதெல்லாம் சேர்ந்தது நியூக்ளியஸ்? இந்த நியூக்ளியஸில் இந்த இன்டர்ஸ்பேஸில் நியூக்ளியஸ் இதெல்லாம் பார்க்கலான்னா, மெயினாக நியூக்ளியர் என்வலப் மீன்ஸ், அதாவது மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைனை தான் நம்ம இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறோம், நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் நத்திங் பட் நியூக்ளியோபிளாசம். அண்ட் குரோமேட்டின் குரோமேட்டின் ரெட்டிகுலேட். அண்ட் நியூக்ளியோலஸ், உள்ளுக்குள்ளார இருக்கிற நியூக்ளியோலஸ். இது எல்லாமே நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இன்டர்ஸ்பேஸ் ஆஃப், அது நியூக்ளியஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பார்ட்ஸுகள். ஒன்று நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும், டபுள் மெம்பரைன், என்னென்ன அவுட்டர் அண்டு இன்னர் ரெண்டுமே இருக்கும். அடுத்தது நியூக்ளியோபிளாசம் இருக்கும் மேட்ரிக்ஸ் ரீஜனில். அண்ட் குரோமேட்டின் அண்டு நியூக்ளியஸ், இது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம்.
அண்ட் அடுத்தபடியாக நியூக்ளியர் என்வலப் அப்படிங்கிறது என்ன? ஸோ நியூக்ளியஸ்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் கவர் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிங் லேயராக இருக்கிறது யார் அப்படின்னா நியூக்ளியர் என்வலப். ஸோ நியூக்ளியர் என்வலப் வந்து அவுட்டர் அண்டு இன்னர் மெம்பரைன் அப்படின்னு 2 மெம்பரைன்லாம் ஆனது. ஸோ இப்போ நியூக்ளியஸ் ஆர் ஆல்சோ கவர்டு பை டபுள் மெம்பரைன். ஸோ இட் இஸ் எ டபுள் லேயர்டு மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா பிட்வீன் த 10 to 15 நானோமீட்டர் இன் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் இடைவெளி, நியூக்ளியர் இடைவெளி வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 to 15 நானோமீட்டர் இருக்கும். பேரியர் பிட்வீன் த மெட்டீரியல் இன் த நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம் பேரியரை எடுத்துகிட்டு வரும். அண்ட் அவுட்டர் மெம்பரைன்ஸ் யூஸ்வலாக வந்து கண்டைன் வித்தின் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம். அவுட்டர் மெம்பரைனில் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதோடு சேர்த்து ரைபோசோம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். பேரியஸ் ரைபோசோம் ஆனேட் அது மேலே. அதே போல் நியூக்ளியர் என்வலப் ஹேஸ் மைன்யூட் போர். அதுக்கு நியூக்ளியர் என்வலப்பில் அவுட்டர் மெம்பரைனுக்கு மேலே வந்து ஒரு மைன்யூட் போர் ஃபார்ம் ஆகிருக்கும் பை த ஃபியூஷன் ஆஃப் இட்ஸ் 2 மெம்பரைன் ஹோல்ஸ். ஸோ இது எதுக்காக சார் அப்படின்னா, ஸோ அதில் வந்து என்ன ஆகும், சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியஸ் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ், த மூமெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து சைட்டோபிளாசத்துக்கும் ப்ரோட்டீனுக்கும் நியூக்ளியஸுக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் வந்து என்ன ஆகும், ஒரு பாத்தி போயிட்டு வரக்கூடிய வேலையை வந்து யார் மூலமாக செய்யும், பேசேஜ் வழி. பேசேஜ்னால் இந்த இடத்துல வந்து ஒரு பாத்திவேவாக வந்து இருக்குது. ஆர்என்ஏ அண்டு ப்ரோட்டீன்னு போயிட்டு வரக்கூடிய வேலை யாராருக்கும், சைட்டோபிளாசம் ரீஜியனுக்கும் நியூக்ளியஸ்குள்ளாரையும் போயிட்டு வர வேலை யார் செய்கிறா, இந்த என்வலப்பில் இருக்கக்கூடிய மைன்யூட் போர். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியர் போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அதுக்கு அடுத்தது அண்டு நியூக்ளியஸில் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் யார் அப்படின்னா குரோமாட்டின். குரோமாட்டின் அப்படிங்கிறது யார், இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர். ஸோ நெட்வொர்க் ஆஃப் நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், குரோமாட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரோமாட்டின் அப்படிங்கிறது எதெல்லாம் ஆனது குரோமாட்டின், இட் கண்டெயின் டிஎன்ஏ, பேசிக் ப்ரோட்டீனு அண்ட் ஹிஸ்டோன். பேசிக் ப்ரோட்டீன் ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் குரோமாட்டின் அண்டு ஆர்என்ஏ. இதெல்லாம் சேர்ந்தது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன் அண்டு நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை வந்து குரோமாட்டின் வந்து மேடப் ஆகுது. அண்டு இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன, குரோமாட்டினுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலு இட் gives help to the cell division and chromatin contains to form chromosomes. எப்போ செல் டிவிஷனில், டியூரிங் தி செல் டிவிஷனில் ஒரு குரோமாட்டின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸை, டாட்டர் செல்லில் குரோமோசோம்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து காரணம். ரைட். அதுக்கடுத்து நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது என்ன. ஸோ நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது 1 or more மெம்பரைன் ஸ்பெரிக்கல் பாடியை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு நியூக்ளியஸில் இருக்கிற 1 or more ஸ்பெரிக்கல் பாடியை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் கண்டைன் வித் த நியூக்ளியோபிளாசம். இது வந்து என்ன இருக்கும், கண்டினியூஸ் வித் த நியூக்ளியோபிளாசம். இது நியூக்ளியஸ் உள்ளார ஒரு கண்டினியூஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே போல் ஒரு நியூக்ளியோலஸினுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னா த சைட் ஆஃப் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு சைட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் ஆர்என்ஏ உருவாக்கும். ஆர்என்ஏ வெளியில் வந்து அது வந்து டிஎன்ஏ வந்து ஃபார்ம் பண்ணும். ரைட். அப்போ சைட் ஆஃப் ஆர்என்ஏ ரைபோசோமல் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ எங்கே உருவாகும், இன்னர் சைட் ஆஃப் த நியூக்ளியஸில் உருவாகக்கூடிய ஆர்என்ஏக்கு பேர் ஆர்ஆர்என்ஏ. அதுதான் நம்ம ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னர் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் ஆர்ஆர்என்ஏ உருவாக்குவா, இந்த ஆர்ஆர்என்ஏ சிந்தசைஸ்டு பை நியூக்ளியோலஸ். ஓகே.
அதுக்கடுத்து குரோமோசோம்ஸ். குரோமோசோம் அப்படிங்கிறது யார்? நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிற ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹியூமன் பீயிங்கில் அப்ராக்சிமேட்டில் நம்ம பார்த்தோம்னா 2 மீட்டர் லாங் டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கும். எஸ்பெஷலி அமாங் இட்ஸ் 46 குரோமோசோம்ஸில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸுக்குள்ளே வந்து 2 மீட்டர் லாங் டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ரைட், எவரி குரோமோசோம் ஹேஸ் எ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லையும் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சென்ட்ரோமியருக்கு மேலே வந்து என்ன இருக்கும் சார் அப்படின்னா இந்த டிஸ்க் ஷேப்பில் வந்து பார்த்துருக்கோம், அதுக்கு பேர் கைனட்டோகோர். ஸோ இதுதான் குரோமோசோம்ஸ்னால் ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ரோவை இப்படி காமிக்கும். இதுதான் இந்த பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய சென்ட்ரல் ரீஜன்ஸில் வந்து சென்ட்ரோமியர் இருக்குது. சென்ட்ரோமியரில் ஈவனாக டிவைட் ஆகுது இல்லையா? ஈவனாக டிவைட் ஆகிற ஒரு போர்ஷனை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? கைனட்டோகோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்க் ஷேப்பில் சென்ட்ரோமியரில் பாதியாக வந்து ஸ்பிண்டில் க்ளீவேஜ் ஆகி ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறது கைனட்டோகோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதெல்லாம் எங்கே நடக்கணும்? நியூக்ளியஸ்குள்ளார நடக்கும். அண்ட் நியூக்ளியஸில் பேஸ்டு ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரோட அடிப்படையை வச்சு நம்ம குரோமோசோம்ஸை 4 டைப்ஸை சொல்லலாம். ஒன்று மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். ஸோ டோட்டலாக 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அதில் சிமிலராக வந்து உங்களுக்கு வந்து இந்த 4 கேட்டகரியில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிடுவாங்க. ரைட், மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா மெயினாக வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மிடில் சென்ட்ரோமியர், மிடில் வந்து சென்ட்ரோமியரும் அண்ட் அதை சரவுண்ட் பண்ணி அப்பர் அண்ட் லோயர் ஆர்ம் வந்து 2 வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே சப்மெட்டாசென்ட்ரிக்னால் உங்களுக்கு வந்து சென்ட்ரோமியர் வந்து நியர் டு த ஒன் எண்டு ஃபார்மிங். ஒன்று வந்து சென்ட்ரோமியருக்கு பக்கத்துலேயே இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட் ஆர்மாக இருக்கும். அண்ட் ஷார்ட் அண்ட் லாங் ஆர்ம் ரெண்டுமே. அண்ட் அக்ரோசென்ட்ரிக்கு அப்படின்னா சென்ட்ரோமியர் க்ளோஸ் டு இட்ஸ் எண்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அண்ட் வெரி ஷார்ட், ஒரு எண்டு வந்து வெரி ஷார்ட்டு அண்ட் ஒரு எண்டு வந்து லாங் அப்படி இருக்கும். அண்ட் டீலோமியர்னால் இந்த டெர்மினல் சென்ட்ரோமியராக இருக்கும். சென்ட்ரோமியர் வந்து டெர்மினல் பார்ட்டில் வந்து அது டீலோமியர் குரோமோசோம்ஸ்னு சொல்கிறாங்க. இதை காட்டிலும் சம் குரோமோசோம்ஸ் ஹேஸ் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான்-ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெர்மினல் பார்ட், இதை நம்ம என்ன சொல்லணும்? சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு, அந்த லொக்கேஷனில் இருக்கிறத சேட்டலைட்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோ பாடிஸுங்கிறது ஸ்பெஷலைஸ்டு பாடிஸு. இது யூகேரியாட்டிக் செல் இருக்கும். அண்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் சர்டைன் ப்ரோகேரியாட்டிக்கில் இதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு மெம்பரைன் பவுண்டடு மைன்யூட் வெசிக்கிள்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்டைன் வேரியஸ் என்சைம்ஸ். நிறைய வகையான என்சைம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வெசிக்கிள்ஸை நம்ம வந்து மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இட் ப்ரெசென்ட் போத் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். எல்லாம் 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோ பாடிஸ் அப்படிங்கிறது மைன்யூட் வெசிக்கிள்ஸை மைக்ரோ பாடிஸுங்கிறோம். அது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இந்த என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். என்சைம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பார்ட்டு எங்கே இருக்குதுன்னா பிளான்ட்லேயும் அனிமல்லையும் இருக்கும். ரைட், இதுக்கு அடுத்தது அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். முக்கியமானது 5 மார்க்கில் கேட்பாங்க.
அண்ட் பிளான்ட் செல்லில் செல் வால் ப்ரெசண்ட்டு, அனிமல் செல்லில் செல் வால் ஆப்சண்ட், பிளாஸ்டிட்ஸு ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட். சென்ட்ரலில் வந்து வாய்க்கூல்ஸ் வந்து இருக்கும். பிளான்ட் செல்லில் சென்ட்ரலில் வாய்க்கூல் இருக்கும், வெரி லார்ஜ் அண்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் அனிமல் செல்லில் நிறைய இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் வாய்க்கூல்ஸ். அண்ட் சென்ட்ரியூல் வந்து இதில் ஆப்சண்ட்டு, சென்ட்ரியூல் இதில் ப்ரெசண்ட். ரைட். இது பிளான்ட் செல் அனிமல் செல்லுக்கான டிஃப்ரெண்ட்டு 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கு டிஃப்ரென்ஷியேட், இதுவும் முக்கியமான கொஷின். ப்ரோகேரியாட்டிக் செல்லு யூகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியட்னு எப்படி இருக்கும், ஜெனரலி சிமிலராக இருக்கும். அண்ட் யூகேரியாட்டிக் லார்ஜாக இருக்கும். இந்த ப்ரோகேரியட்டில் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்னு எதை சொல்லுவோம், நியூக்ளியாய்டு. ஏன் நியூக்ளியாய்டு ஜெனட்டிக்கல் மெட்டீரியலுங்கிறோம், இன்சிபியன் நியூக்ளியஸ் ஆர் நியூக்ளியாய்டு அப்படின்போம், ஆர் ஜீனோபோர் அப்படின்னு நம்ம பாக்டீரியாவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா நாட் வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் ஆர்கனல்ஸ். ஸோ அப்படி இருந்தால் அதை நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெல் டெவலப்டு நியூக்ளியஸை, ஸோ என்வலப்டு இருக்கும், என்வலப்டுக்குள்ள மேட்ரிக்ஸு நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணி மெம்பரைன் இருந்தால் அதை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அது யூகேரியட்டில் ப்ரெசண்ட். அண்ட் நியூக்ளியர் மெம்பரைன் வந்து ப்ரோகேரியட்டிக்கில் ஆப்சண்ட்டு, அது யூகேரியட்டில் ப்ரெசண்ட். மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரோகேரியட்டில் ஆப்சண்ட்டு, யூகேரியட்டில் ப்ரெசண்ட். அண்ட் ப்ரோகேரியட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏடைய ஷேப் வந்து சர்க்குலராக இருக்கும், யூகேரியட்டில் லீனியர் டிஎன்ஏவாக இருக்கும். ப்ரோகேரியட்டில் ரைபோசோம்ஸினுடைய டைப்பு 70S இருக்கும், யூகேரியட்டில் 70S 80S வந்து மெஜாரிட்டி. ஆனால் 70S எங்கே இருக்கும், பிளாஸ்டிட்லேயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் நத்திங் பட் குளோரோபிளாஸ்ட். ரைட். ஸோ இந்த சாப்டரில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா டிஃப்ரென்ஷியேட்டையும் நல்லா பார்த்துருக்கணும். எல்லா இன்டர்னல் ஆர்கனல்ஸுக்கும் அதனுடைய அனதர் நேம் என்ன, யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். மீதி அதிகபட்சமாக இந்த இதையும் தாண்டி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பார்த்துட்டா போதும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.